ஓரியன் பேட்டரி வாரண்டியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ ஓரியன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வாரண்டி வந்து உங்களுக்கு தராங்க. அதில் முதல் 3 வருஷம் அதாவது 36 மாதம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் தந்துடுறாங்க. இது வந்து மற்ற ப்ராடக்ட்டில் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சேம் தான். அதுபோக 36க்கு அப்புறம் 37 to 40 அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டில் வந்து 50% வந்து ப்ரோடக்டாக வாரண்டி தராங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்னு சொல்லுவோம். அதே மாதிரி மற்ற பிராண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 35% மட்டும்தான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நம்ம பேட்டரியில் மட்டும்தான் 50% பண்ணி தராங்க. இது வந்து மற்ற பிராண்டுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இது தான் அதிகமாக வந்து தரோம். அடுத்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41 to 44 மாதங்களில் வந்து 45% வந்து ப்ரோடக்ட் வாரண்டி வந்து நமக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, மற்ற பிராண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம வாங்குகிற ரேட்டுக்கும் அந்த பேட்டரியோட எம்ஆர்பி ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட உள்நோக்கம் வந்து நம்மளை ஏமாத்துற விஷயம் தான். என்ன அப்படின்னா எம்ஆர்பி அதிகமாக போட்டு இந்த மாதிரி ப்ரோடக்ட் வாரண்டிகளில் பார்த்தீங்கன்னா 35%ன்றது நமக்கு ப்ரோடக்டாக வாரண்டி கொடுக்கும்போது எம்ஆர்பிலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எம்ஆர்பிலேருந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. 35%ன்றது நம்ம பேட்டரியை வந்து ஸ்க்ராப் போட்டாலே அந்த ரேட் வந்து நமக்கு கிடச்சிடும். அதனால நம்ம ப்ரோடக்டாக வாரண்டிக்கே போக மாட்டோம். ஆனால் நம்ம பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பியை வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. அது போக வந்து 50% டிஸ்கவுண்ட் வாரண்டி போட்டிருப்பாங்க. குறைந்த எம்ஆர்பி விலையில் அதிக ப்ரோடக்டாக டிஸ்கவுண்ட் வாரண்டியை தரக்கூடிய ஒரே நிறுவனம் நமது ஓரியன் பேட்டரி மட்டுமே.